நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கடவுளை நினை உன்னை காக்கும் வினை. கடன் முதல் வேலை வரை இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு நேரம். காரணம் குருவானுடைய அதிசார உச்ச பயிற்சி. இன்றைய பதிவு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலில். ஏற்கனவே சனிவனுடைய வக்ர பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அவனை தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, குரு அருள் இருந்தால் திருவருளை பெற முடியும். அதாவது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமணம், குழந்தை பாக்கியம், செல்வம் என அனைத்தையுமே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது குரு பகவான் தாங்க. நல்ல ஒரு கிரகம், நவகிரகத்திலே ஒரு சுப கிரகம்னா அது குரு பகவான் தான். குரு பார்வை மட்டும், குரு பலன் மட்டும் ஒருவருக்கு ஜாதகத்துல நல்லபடியா அமைஞ்சிட்டா அவருக்கு நடக்க போகின்ற ஒரு நல்ல விஷயத்தை எந்த ஒரு கிரகத்தாலும் யாராலும் தடுக்க முடியாது. சரி, அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய கும்ப ராசிக்கு 5ஆம் மிதுனத்துல அமர்ந்திருக்கக்கூடியவர். இந்த 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அப்படியே அதிசாரமாக பயிற்சி அடைஞ்சு, அதாவது முன்னோக்கி பயணித்து கடகராசிக்குள்ள நுழைய போறார். கடகராசி என்பது குருவனுடைய உச்ச வீடுங்க. அங்க போனா குரு பலன் முழுமையான முறையில் உச்ச பலத்தை அவர் பெறுவார். அங்க அதிசாரம், வக்ரம் மற்றும் வக்ர நிவர்த்தி என வக்ர பயிற்சி நடைபெற்று மீண்டும் மிதுன ராசிக்கு வந்துடுவார். கிட்டத்தட்ட இது ஒரு 5 மாதங்கள்ல நடக்கும். தற்காலிகமான ஒரு பயிற்சி தான். ஆனா இருந்தாலும் நடைபெறப் போகின்ற மாற்றம், கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெரிதளவு இருக்க போது சதய நட்சத்திரக்காரங்களுக்கு. காரணம், உங்களுடைய சதய நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாரு இந்த 2025. இது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு காலகட்டம். மேலும் 2இல், அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார். அப்போ சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு உச்சமடைந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். சரி, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ராகு அமர்ந்திருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு 6ஆம் வீட்டில் கடகத்தில் இந்த குரு உச்சமடைகிறார். அப்போ 6ஆம் வீடு அப்படின்றது எதிரி, கடன், நோயை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. அதுல குரு போய் உச்சம் அடைந்திருக்கிறார். அப்போ என்ன வேலைகள் நடக்க போகுது, உங்களுக்கு பலன என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த குரு பகவான் யாரு, உங்களுடைய கும்ப ராசிக்கு 11ஆம் இடம் தனுசுக்கும் 2ஆம் இடம் மீனத்திற்கும் அதிபதி குரு. 11க்கும் 2க்கும் உரியவன் 6ல போய் அமர்றாரு. ஆனா 6ல உச்சம் அடைகிறாரு. அப்போ உங்களுடைய வாழ்நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இப்போ குரு பகவானுடைய உச்ச பலத்தால் தீர்க்கப்பட போதும் சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா நடைபெற போகுது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம், வரவேண்டிய லாபம், கூட பிறந்தவங்க கொடுத்து வச்ச பணம், வரவேண்டிய சொத்து பங்கு ஷேர் கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ அப்படி கடனாக கொடுத்த பணமா கூட இருக்கலாம், அந்த பணம் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்க போகுது. யாருக்காவது ஒரு ஜாமீன் கேரண்டி எழுத்து போட்டிருப்பீங்க, பணம் கடனாக உதவியாக கொடுத்துருந்துருப்பீங்க, அப்படிப்பட்ட பணமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணம். அல்லது ஒரு லோன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, அந்த லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். இப்படி பணத்தை எதிர்பார்த்து வழிமேல் விழித்து காத்து கொண்டிருந்த உங்களுடைய பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் பொக்கிஷம், அந்த பண வரவு கண்டிப்பா கிடைச்சிடும். அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடன் பிரச்சனை இங்க சரி கட்டிக்க முடியும், குறைத்து கொள்ள முடியும். மேலும் குடும்ப உறவுகள் உங்களுடைய கடன் பிரச்சனையில பங்கு போட்டுக்குவாங்க. சொத்துல பங்கு போடுறவங்க கடன்ல போட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தடவை கும்பராசி சதயத்தில் பிறந்த உங்களுக்கு குடும்ப உறவுகளால் சில உதவிகள் கிடைக்கும், பண உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனை சமாளிப்பதற்கு அந்த உறவுகள் உதவுவார்கள். முக்கியமா உங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு உத்தியோகம், ஒரு வேலை தொழில் அமைஞ்சு பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தோள் கொடுப்பார்கள். ஸோ அப்படிப்பட்ட நிலைப்பாடு கண்டிப்பா நடைபெற போகுது. பிள்ளைகளால் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு நடைபெற போகுது. உங்களுடைய வாழ்க்கையில கூட பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளால் சில நன்மை உங்களுக்கு கண்டிப்பா நடக்க போகுது. அவங்களுக்கு ஒரு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இங்கே அதிகம். இந்த 6ஆம் வீடு அப்படின்றது வேலை வாய்ப்பையும் குறிக்கக்கூடிய ஒரு வீடு. யாருக்கிட்ட நம்ம கைகட்டி நின்று வேலை பார்ப்போம், அதையும் இந்த 6ஆம் வீடு உங்களுக்கு சொல்லும். அப்படி பார்க்கும்போது 6ல குரு உச்சமடைனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, பெயர் புகழ், உங்களை நிராகரிக்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்தை உருவாக்கிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்தஸ்து உயரும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாம இருந்த துரோகிகள், உங்களுடைய வளர்ச்சியை தடுத்த எதிரிகள், அவங்க முன்னாடி நீங்க வளர்ந்து காமிக்க போறீங்க. ஸோ அப்போ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை இப்போ சரியாக போகுது. அப்போ கடன் பிரச்சனை சரியாகும், வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். சரிங்களா?
ஸோ மேலும் இந்த ஒரு நேரத்தில் நோய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. அது எந்த வழியில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பாக்கியம். இந்த சதய நட்சத்திரக்காரங்க குழந்தை பிறப்புக்காக ஏதாவது மருத்துவத்தை நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், குழந்தை பாக்கியம் பெறதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும். ஸோ குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய குறைகள், நோய்கள், பிரச்சனைகள் சரியாகி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு சரியான ஒரு காலகட்டம். மேலும் இந்த ஒரு நேரத்தில் இந்த எதிரிகள், ஸோ எதிரிகள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவாங்க உங்களுக்கு, சரிங்களா? அந்த தப்புனால உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். ஸோ அப்படி ஒரு நன்மை இங்கே நடக்க போகுது. ஸோ எதிரிகள் யார் என்று உங்களுக்கு அடையாளம் காட்டப்படுறாரு, துரோகிகள் யார் என்று உங்களுக்கு அடையாளம் காட்டப்படுறாரு. ஸோ எதிரிகளும் துரோகிகளும் செய்யக்கூடிய சிறிய தவறுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். கலகம் பிறந்தா தான் நன்மை பிறக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்தில் ஒரு கலகம், ஒரு சண்டை சச்சரவு ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அதனால பெருந்தளவு உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. குடும்பத்தில் தேவையில்லாத உறவு பிரிந்து போக போகிறது. அதனால இதனால் வரைக்கும் தேவையில்லாம இந்த பிரச்சனையை நம்ம தலை கொடுத்துட்டோமே, இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம இந்த குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை நம்ம கஷ்டப்பட்டோமே அப்படின்னு நினைச்ச அந்த தவறான நபர்கள், தேவையில்லாத நபர்கள், குடும்பத்துக்கு ஒரு பாரமா இருந்தவங்க, ஒரு பிரச்சனை கொடுத்தவங்க விலகுவார்கள். அந்த உறவு விலகுவதாலே மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு, சரிங்களா? சரி, மேலும் உங்களுடைய நட்சத்திர ராகு பகவான் உங்களுடைய கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ பயணமும் இடமாற்றம் கண்டிப்பா உண்டு. அப்போ 6ல குரு அமரும் போது வேலை ரீதியான ஒரு இடமாற்றம், வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு, சரிங்களா? ஸோ அந்த வேலை வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளம் அந்த மாற்றத்தை செஞ்சுக்குங்க. இந்த நேரத்தில் வேலை மாற்றுறது உங்களுக்கு நல்லதுதான். அதீத சம்பளம், இன்னும் போகக்கூடிய இடத்துல நல்ல ஒரு கம்மியில் நல்ல வருமான ஒரு வேலை தொழில் உங்களுக்கு அமையும். மேலும் கொடுத்த வாக்கை நீங்க காப்பாத்திருவீங்க. ஸோ உங்கள்கிட்ட மற்றவங்க கொடுத்த வாக்கையும் காப்பாற்றிடுவாங்க. அது பண ரீதியாக இருக்கலாம். மேலும் இந்த ஒரு நேரத்தில் அடமானத்திற்கு போன தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும். படிக்கின்ற மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் ஒரு மேடையேறக்கூடிய ஒரு கௌரவம் கிடைக்கும், பெயர் புகழ் கிடைப்பதற்கு யோகம் உண்டு. அதுவும் குறிப்பாக டீச்சிங் லைனில் படிக்கக்கூடியவங்க, மருத்துவத்துறையில் படிக்கக்கூடியவங்களுக்கு, நல்ல ஒரு பேங்க் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு, அல்லது பேங்க் சம்பந்தமான படிப்பினை படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், பிகாம், எம்காம், ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல ஒரு வெற்றி, சக்ஸஸ் அப்படின்றது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்க போகுது, சரிங்களா? மேலும் இந்த நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ராகு ஜென்மத்தில் இருக்கிறதுனால புது புது வழக்குகளில் திடீரென வெற்றி பெற்று நீங்க கொஞ்சம் சற்றே ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு, சரிங்களா? ஸோ இந்த ஒரு நேரத்தில் எப்பேற்பட்ட இந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ற அளவுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, உதவி செய்வதற்கு ஆள் உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, சரிங்களா? மேலும் 11ஆம் வீடான தனுசுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ல் உச்சமடைகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை அடைப்பதற்கு தேவையான பணத்தை இந்த குருவான் கொடுப்பார். அதுதான் இந்த 11க்கு 6ல் உச்சமடைந்தார், சரிங்களா? ஸோ மேலும் இந்த உச்ச குருவனுடைய பார்வை 5, 7, 9. ஸோ 5ஆம் பார்வையா கும்பராசிக்கு 10ஆம் வீடான விருச்சிகத்தை பார்த்துறாரு. அப்போ 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் விஷயம் நல்லபடியாக அமோகமாக நடைபெறக்கூடிய காலகட்டம். தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ண போறீங்க. அடுத்து நேரடி 7ஆம் 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால சொந்த வீடு கட்டுவதற்கு ஆரம்பிக்க போறீங்க. அப்போ சொந்த நிலத்துல, சொந்த வீட்டுல உங்களுடைய காசு பணத்தை போட போறீங்க, ஓகேங்களா? பெண்களுக்கு மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய, புகுந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு நேர காலகட்டம். அடுத்து 9ஆம் பார்வை 2ஆம் வீடான மீனத்தை பார்க்கிறாரு. அப்போ நிச்சயம் குடும்பத்துல புதியதொரு சம்பவம், புதியதொரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பா நடக்கும். இப்ப இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு, அதாவது ராகுக்கு 6ல் குரு வருவதால் புது வண்டி வாகனம் மாத்துறது அல்லது வண்டி வாகனம் வாங்குறது, திடீர்னு ஒரு பயணம் ஏற்படுறது, திடீர்னு ஒரு டிராவல் பிளான் போடுறது, திடீர்னு வெளி மாநிலத்துக்கு டூர் போயிட்டு வர்றது போன்ற சுபகாரியம் அல்லது உங்களுடைய இன்ப சுற்றுலாவாக அது இருக்க போகுது. அப்படி திடீர் பிரயாணம், திடீர்னு இடமாற்றம் அல்லது வண்டி வாகன மாற்றங்கள், புதிய வண்டி வாகனத்தை மாத்திக்கிறது, பழைய வண்டி வாகனத்தை வந்துட்டு புதுசாக வாங்கிக்கிறது, இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பாக நடைபெற போகுது. பழைய தங்க நகையை போட்டு புதிய தங்க நகை வாங்கக்கூடிய யோகமும் உண்டு, சரிங்களா? சரி, இந்த ஒரு நேரத்தில் நிச்சயம் வேலை மற்றும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பான முறையில் தீரும். ஸோ வாய்ப்பினை பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றிங்க. கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் தவறாமல் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடியக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால குடும்ப நலனுக்காக கண்டிப்பாக வள்ளி தெய்வான சமேதமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குவது உங்களுக்கு பெருமளவு நன்மை பயக்கும், சரிங்களா? ஸோ அதை சதய நட்சத்திரக்காரங்க வள்ளி தெய்வான இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று முருகனை வணங்குவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், உறவுகள் இருக்கக்கூடிய சங்கடங்களை தீர்த்து கொடுக்கும். இந்த ஒரு வழிபாடை தவறாமல் நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ நண்பர்களே, நாம் இன்றைய பதில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசதி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி
சரணம்.